ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் 33. வேலைப்பளு அதிகமாக இருந்ததால் ரோஜா தேவ் அவரவர் வேலையில் கவனத்தை செலுத்தினர். அப்போதுதான் தேவ் மணியை பார்க்க 10 தாண்டி இருந்தது. ஓகே, மீதி வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம் என எண்ணியவன் ரோஜா இருக்கும் அறையை நோக்கி சென்றான். டே ஷிப்ட் வந்தவர்கள் அனைவரும் கிளம்பி இருக்க இப்போது ஒவ்வொருவராக நைட் ஷிப்ட் பார்ப்பதற்காக வந்து கொண்டு இருந்தனர் கம்பெனிக்குள். ரோஜாவும் தன் வேலையை முடித்தவள் அவள் அறையிலிருந்து வெளியே வருவதற்காக அவள் கதவை வெளியே தள்ள போகும் சமயம் ரோஜா அறை கதவை திறக்கப் போவதை அறிந்த தேவ் வேண்டுமென்றே அந்த கதவை கொஞ்சம் அழுத்தி அவள் புறம் தள்ள அவன் தள்ளிய வேகத்தில் ரோஜா கதவின் பின் இருந்த சோஃபாவின் மேல் விழுந்திருந்தாள். ரோஜா கண்டிப்பாக சோஃபாவில் தான் விழுவாள் என எண்ணித்தான் இதை தேவ் செய்தது. தேவும் தடுமாறுவதைப் போல் நடித்து கொண்டே அவள் மார்பின் மேல் விழுந்திருந்தான். கடவுளே, நீ என்ன கீழே விழ வச்சாலும் பஞ்சு மூட்டை மேலதான் விழ வச்சிருக்க, அதற்கு உனக்கு கோடான கோடி நன்றி என கண்களை மூடி சத்தமாக கடவுளிடம் பேசுவதைப் போல் ரோஜாவை வம்பிழுத்து கொண்டு கண்களை திறந்து ரோஜாவை பார்க்க ரோஜாவோ தேவை முறைத்து பார்த்து கொண்டு இருந்தாள். ஓ, பஞ்சமித்து இல்லையா? ஆனாலும் நல்லா தான் இருக்கு ஹிஹிஹி என தேவ் ரோஜாவிடம் அசடு வலிய, அட கிறுக்கு பைபுள்ள, கட்டிப்புடின்னு நீ சொல்லியிருந்தா இன்னும் சூப்பரா செய்ய வேண்டியதை சிறப்பா செஞ்சிருப்பேனே, அதை விட்டு இப்படியா மாமனை வெறித்தனமா இழுத்து வச்சு கெடுக்க பாக்குறது என ரோஜாவை பார்த்து சொல்லிக்கொண்டே தேவ் வம்பிழுத்து கொண்டு இருந்தான். திஸ் இஸ் த லிமிட் ருத்ரா, இனிமே என்கிட்ட இது போல என்னது மாதிரி தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத என ரோஜா தேவை பார்த்து சொன்னாள். பழைய ரோஜாவாக இருந்திருந்தால் அவன் செய்யும் சின்ன சின்ன குறும்புத்தனத்தை ரசிக்க தொடங்கி இருப்பாள். ஏனென்றால் ருத்ரன் இந்த உலகில் முற்றிலுமாக மாறுவது ரோஜாவின் முன் மட்டும்தான். யார் முன்னும் சிரிக்க கூட மாட்டான். யாராவது வந்துவிட போகிறார்கள், முதலில் என்னிடமிருந்து தள்ளுங்க என கூறிக்கொண்டே ரோஜா அவனை விலக்க பார்க்க அந்த பலம் கொண்ட ஆண்மகனை அவளால் ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியவில்லை. என்ன, இந்த ருத்ரதேவன் உன்னோட இருக்கும் அறையில யாராவது வந்துருவாங்களா என்ன? அவ்வளவு தைரியம் யாருக்கு இருக்கு என ரோஜாவை பார்த்து கண்ணடிக்க, அப்போது ரோஜாவிடம் சொல்லிவிட்டு செல்லலாம் என ரோஜாவின் அறையை வேகமாக திறந்தார்கள் தீரனும் கீர்த்தியும். கதவு திறக்கும் சத்தம் கேட்கவே தேவ் ரோஜாவை விட்டு படார் என்று எழுந்தமர்ந்தான். ஆனால் கீர்த்தியும் தீரனும் தேவின் முகத்தை வைத்தே என்ன நடந்திருக்கும் என யோசித்து ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அந்நேரம் தேவ் அவர்களிடம் என்னவென்று கேட்க தீரனும் கீர்த்தியும் தேவை பார்த்து, அண்ணா, தேஜுவை விட்டுட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு அண்ணா, அதனால வீட்டுக்கு கிளம்புவதாக கூறினார். தேவும் ரோஜாவும் ஒரு சேர தலையசைத்தனர். சரி என்று. நமக்காக இவர்கள் இத்தனை நாள் நம்மோடு இருந்ததே பெரிய விஷயம் என இருவரும் மனதில் நினைத்து கொண்டனர். தீரனும் கீர்த்தியும் சென்றுவிட தேவ் காரை ஸ்டார்ட் செய்ய ரோஜா பின்னால் அமர்வதற்காக கதவை திறக்க அம்மோ என தேவ் அழைத்திருந்தான். இது என்ன புது பழக்கம், எப்போ முன்னால தானே உட்காருவ என அவன் கேட்க, இனிமே எல்லாம் அப்படித்தான் என அவனை பார்க்காமல் பதில் கூறினாள் ரோஜா. அவளின் பாராமுகம் அவன் நெஞ்சில் வலியை ஏற்படுத்தினாலும் அதை தாங்கி கொண்டவன், ஓகே அம்மோ, நீ பின்னால உட்காரு, நான் டிரைவரை காரோட்ட சொல்லி நானும் பின்னால வந்துடுறேன். ஆனா என்ன, நீ முன்னால உட்கார்ந்திருந்தா ஒன்னும் செய்ய மாட்டேன், பின்னால நான் வந்தா எது நடந்தாலும் நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது என அவன் சிரித்து கொண்டே கூறிய அடுத்த நொடி ரோஜா முன்னால் ஏறி அமர்ந்தாள். சிறிது தூரம் காரில் அமைதி நிலவ அதை முதலில் கலைத்தது தேவ்தான். அம்மோ, ஈவினிங் 2 மணி நேரமா நீ கம்பெனியில இல்லையே, எங்க போன என தேவ் கேட்டிருந்தான். நான் கம்பெனியில இருந்து போனது ருத்ரனுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு முக்கியமான மீட்டிங் ஒன்று இருந்ததால தானே அவருக்கு தெரியாம போனோம் என ரோஜா மனதில் நினைத்து கொண்டிருந்தாள். எனக்கு உன்னை பத்தி ஒவ்வொரு அணவும் தெரியும் அம்மோ. நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தாலும் என் சிந்தனை எல்லாம் உன் மேல மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லவா, நீ எங்க போயிருப்பேன்னு? அசோக்கை பார்ப்பதற்காக போயிருக்க. அவனிடம் போனதுமே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு அவன் மேல கோபம் கொண்டிருப்ப. அசோக்கும் நடந்த அத்தனையும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சிருப்பான். அதற்கு பிறகு அசோக் கிட்ட குழந்தை பிறக்க வழி இருக்கான்னு கேட்டிருப்ப.
அதுக்கு அவன் 2 வழி இருக்குன்னு சொல்லியிருப்பான். முதல் வழி என் உயிரணுக்களை இன்னொரு பெண்ணோட கர்ப்பப்பையில செலுத்துவது. 2வது வழி நான் இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறது. இதைத்தானே உன்கிட்ட அசோக் சொல்லி இருப்பான் என தேவ் கேட்க ரோஜா அவனை ஆச்சரியத்தில் கண்கள் விரித்து பார்த்தாள். நடந்ததை நேரில் பார்ப்பது போல் அப்படியே சொல்லி இருக்க ரோஜாவின் ஆச்சரியத்தின் காரணம் அதுதான். ருத்ரா என ரோஜா அழைக்க விரக்தியில் சிரித்தவன், சத்தியமா எனக்கு அசோக் எதையும் போன் பண்ணி சொல்லல. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், அதை வச்சுதான் இதையெல்லாம் நான் சொல்றேன் என அவன் அவளுக்கு புரியும்படி கூறினான். இப்படி உன்னால இன்னொரு பொண்ணோட என்னை சேர்த்து வைக்க பேச முடியுது? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த ருத்ரதேவனோட உயிர் உனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொரு பெண்ணுக்கு சொல்வதற்கு இந்த ஜென்மத்துல அல்ல, எந்த ஜென்மத்திலும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இன்னொரு ஜென்மம்னு இருந்தா அப்பவும் நான் உன்னை வந்துதான் சேருவேன். அம்மோ, உனக்கு ஒரு குழந்தை தான் வேணும்னா நீ வளர்ந்த ஆசிரமத்திலேயே நாம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அல்லவா என அவன் கூற, 2 வருடங்களுக்கு முன்பு நடந்தது உங்களுக்கு மறந்துருச்சா ருத்ரா? 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தம்பதி ரோஜா வளர்ந்த ஆசிரமத்தில் தான் 2 வயதே ஆன குழந்தையை தத்தெடுத்தார்கள். அந்த தம்பதி அந்த குழந்தையை அழைத்து சென்று 3 மாதங்கள் ஆன நிலையில் அந்த குழந்தையின் உண்மையான பெற்றோர்கள் வந்து, நாங்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டோம், எங்களுக்கு எப்படியாவது எங்கள் குழந்தையை தந்து விடுங்கள் என்று போராட அந்த நிலையில் ரோஜாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தத்தெடுத்து கொண்டு சென்றவர்களோ குழந்தையை கொடுக்க மாட்டோம் என்று கூறினர். ஆனால் அந்த குழந்தையின் தாய் அழுது புரண்டு கடைசியாக குழந்தையை தூக்கி சென்று விட்டாள். அப்போது தத்தெடுத்து சென்ற அந்த பெண் அழுது துடித்ததை இன்னும் ரோஜாவால் மறக்க முடியவில்லை. இப்படி ஒரு நிலை நமக்கு வரணுமா ருத்ரா? தேவம் அன்று நடந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து ரோஜா சொல்வதும் சரிதான் என ஆமோதித்தான். அதுவும் இல்லாம எனக்கு உங்களோட உருவத்துல உங்களோட ரத்தத்துல ஒரு குழந்தை வேணும். பிடிவாதம் பிடிக்காதீங்க ருத்ரா. அவள் சொன்ன எதையுமே காதல் கேட்காதவன் ஐ லவ் யூ ரோஜா. அவன் ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தையை கூறும் போதும் ரோஜாவின் முகம் சிவந்து போகும். ஆனால் இன்று இந்த வார்த்தையை கேட்டு தன் முகத்தை கை கொண்டு மறைத்து அழுதாள். இந்த ஒரு வார்த்தையில் நீ கேட்ட கேள்வி அனைத்துக்குமே பதில் இருக்கு அம்மு. புரியலையா? நீ சொன்ன எதுவும் எந்த காலத்திலும் நடக்காது என்று அர்த்தம் என சொல்லிவிட்டு காரை ஓட்டுவதில் கவனம் செலுத்தினான். அழுது கொண்டிருந்தவளின் தலையில் ஆதரவாக தடவியவன், அழாதடி, கஷ்டமா இருக்கு எனக்கு, சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் என ஆறுதல் கூறினாலும் ரோஜா அதை எதையுமே கேட்கும் நிலையில் இல்லை. திடீரென அவர்கள் போகும் காரின் முன் ஒரு பெண் வந்து விழப்போகும் சமயம் தேவ் சரியான நேரத்தில் பிரேக்கை அழுத்தியிருந்தான். அதில் அந்த பெண் மோதுவதற்கு முன்பே கார் சரியான நேரத்தில் நின்றது. அப்போதுதான் ரோஜாவும் அதிர்ச்சியில் என்னவென்று பார்க்க அங்கே ஒரு பெண் காரின் முன் பயந்து போய் நின்று கொண்டு இருந்தாள். காரில் இருந்து இறங்கிய தேவ் ரோஜாவை இருவரும் அந்த பெண் அருகில் சென்று பார்ப்பதற்கு தாவணி பாவாடை அணிந்து கிராமத்தில் இருந்து வந்த பெண் போல் இருந்தால் அந்த பெண். யார் நீ? ஏன் இந்த நேரத்துல இப்படி ஓடி வர என தேவ் அதட்டி கேட்க அந்த பெண் ஐயனாரை பார்ப்பது போல் பயந்து ரோஜாவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். ருத்ரனுக்கு ஐயோ என்று இருந்தது. ருத்ரா, நீங்க அமைதியா இருங்க, நான் அவகிட்ட பேசுறேன் என தன் கணவனிடம் சொன்னவள் அந்த பெண்ணை மெதுவாக தன் அருகில் அழைத்து நிற்க வைத்தாள். ரோஜா காரில் இருந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து கொடுக்க மூச்சு வாங்கியவளிடம் கொடுத்து குடிக்க சொன்னாள். அவளும் அந்த முழு பாட்டில் தண்ணியையும் வேகமாக குடித்து முடித்தாள். என்னாச்சுமா? எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி அவசரமா ஓடி வர்ற என ரோஜா கேட்க, அக்கா, நான் தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு. அதுக்கு பிறகு வீட்டுல ஏகப்பட்ட கஷ்டம். என் அம்மா தான் வேலைக்கு போய் என்னையும் என் தம்பியையும் காப்பாத்தினாங்க. 2 மாதங்களுக்கு முன்னாடி அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போனது. இதனால அம்மாவால வேலைக்கு போக முடியல. அதனால சென்னைக்கு வந்தா ஏதாவது வேலை கிடைக்கணும்னு நினைச்சுதான் வந்தேன். இன்னைக்கு காலையில நான் பஸ்ல இருந்து இறங்கிய கொஞ்ச நேரத்திலேயே என் பக்கத்துல ஒருத்தன் வந்து நீ யாருன்னு கேட்டான். நானும் என் கஷ்டத்தை சொன்னேன். அவனும் வேலை வாங்கி தரேன்னு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டி போய் என்னை தப்பான ஆண்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டான். எப்படியோ அந்த 4 பேரும் அசுந்த நேரம் அவங்க கிட்ட இருந்து என் கற்பை காப்பாத்திக்கிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அந்த பெண் நடந்த அனைத்தையுமே ரோஜாவிடம் கூற ரோஜாவின் தோளிலேயே சாய்ந்து அழ ஆரம்பித்தாள். ரோஜாவிற்கு ஏனோ அவளை பார்க்க வெகுளியாகவும் மிகவும் பாவமாகவும் இருந்தது. தேவ் அவளிடம் அந்த 4 பேரும் இருக்கும் இடம் உனக்கு தெரியுமா என கேட்க,
தேவை பார்ப்பதை தவிர்த்து ரோஜாவிடம் அவள் கூறினாள், எனக்கு தெரியாது என்று. அக்கா, அவர்கள் இருந்த இடம் தங்கும் விடுதி மாதிரி இருந்தது, ஆனா அந்த இடத்தோட பேர் எனக்கு தெரியலையே என அழ ஆரம்பித்தாள். ரோஜாவும் அவளை ஆதரவாக அணைத்து கொண்டாள். உன் பெயர் என்னம்மா என கேட்க மதுமதி என கூறினாள். ரோஜா ஒரு நிமிடம் அவளை உற்று நோக்கினாள். பார்ப்பதற்கு தங்கத்தில் செய்து வைத்த சிலை போலவே இருந்தாள். மது, வயசு பெண்ணு, இப்படி யார் துணையும் இல்லாம வேறொரு ஊருக்கு வரலாமா என அவளை பார்த்து ரோஜா கேட்க, இல்லக்கா, என்னோட துணைக்கு வரக்கூட எங்களுக்கு யாரும் இல்ல, என் அம்மாவை என் தங்கையும் தம்பியும் தான் பாத்துக்கிறாங்க என கூறிக்கொண்டே விசும்ப ஆரம்பித்தாள். ரோஜாவிற்கு ஏனோ அவளை பார்த்ததும் அவளின் வெகுளித்தனம் மிகவும் பிடித்து போனது. மது, அழாத, இப்ப என்ன, உனக்கு வேலை தானே வேணும், அதை நான் ஏற்பாடு செய்யறேன், வா வீட்டுக்கு போலாம் என அழைக்க அவள் திருவென யார் வீட்டுக்கு என்று முழித்து கொண்டே இருந்தாள். தேவோ ரோஜாவிடம், அம்மோ, இந்த பொண்ணை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும் என நீ நினைச்சா அவங்கள பெண்கள் தங்கும் விடுதியில நாம் சேர்த்திடலாம், அதை விட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்ற என அந்த பெண்ணின் முன்பே தேவ் கோபமாக கூற, ரோஜா அவனிடம், ருத்ரா ப்ளீஸ், அவளை ஏனோ அந்த நிலையில தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல என கூற, ரோஜா கூறிய ப்ளீஸ் என்ற வார்த்தையில் முழுவதுமாக அவனை மறந்து சரி என தலையாட்டினான். தேவ் பேசியதில் பயந்து போய் நின்றவளை அணைத்து வந்து காரில் பின் இருக்கையில் அமர்த்தி அவள் கையை பிடித்து நான் இருக்கிறேன் என்பதை போல் அந்த பெண்ணிற்கு நம்பிக்கை ஊட்டினாள் ரோஜா. அதில் கொஞ்சம் பயம் தெளிய ஆரம்பித்தது மதுமதிக்கு. சற்று நேரத்தில் பெரிய காம்பவுண்ட் ஒன்றிற்குள் கார் சென்று கொண்டிருக்க அதை பார்த்த மதுமதி மலங்க விழித்து கொண்டே இருந்தாள். நீண்ட தூரத்திற்கு பிறகு அரண்மனை போன்ற வீட்டிற்கு முன் கார் நிற்க அதிலிருந்து ரோஜா மதுமதியை இறங்க சொன்னாள். காரில் இருந்து இறங்கியவள் இதுவரை இப்படி ஒரு வீட்டை வாழ்க்கையில் பார்க்காதவளுக்கு முகமெல்லாம் பயத்தில் வியர்க்க தொடங்கியது. அவள் முகத்தை பார்த்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்த ரோஜா அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். மது, பயப்படாத, இது நம்ம வீடுதான் என அவள் கூறியதும் ஏனோ மதுமதிக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. யார் என்று தெரியாத என்னை அவர்கள் வீட்டுக்கு அழைத்து வந்து நம் வீடு என்று சொல்வதற்கும் பெரிய மனது வேண்டும் என ரோஜாவை உயர்வாக மனதில் நினைத்தாள். தன் கண்ணை வீட்டை சுற்றி பார்க்க அங்கே வீடு முழுவதும் ரோஜா தேவ் இருக்கும் புகைப்படங்கள் தான் அனைத்து இடங்களிலும் இருந்தது. வீடு முழுவதும் பெரிய பெரிய அறைகளும் அதற்கு மேட்சாக திரைச்சீலைகளும் என பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. மது, நீ என்ன படிச்சிருக்க என கேட்க, நான் 10வது வரை தான் படிச்சிருக்கேன் அக்கா, வீட்டு வேலை தேடித்தான் இந்த ஊருக்கு நான் வந்தது என அவள் சொல்ல ரோஜா அவளை பார்க்க பாவமாக இருந்தது. இந்த சிறு வயதில் எத்தனை கஷ்டம்தான் இந்த பெண்ணிற்கு என்று. மது, நீ இப்போ ஓய்விடு, நம்ம காலையில பேசிக்கலாம் என ரோஜா கூறினாள். கீழே ஒரு அறையில் அவளை தங்க சொல்லிவிட்டு ரோஜா திரும்பி பார்க்க அங்கே தேவ் இல்லை. மதுமதியிடம் ஏதாவது வேண்டுமென்னால் என்னை கூப்பிடுமா என சொல்லிவிட்டு அவள் மேலே சென்றாள். அவள் அறையின் உள்ளே நுழைந்ததும் கதவின் பின்னால் இருந்த தேவ் அவளை பின்னால் இருந்து அணைத்து கொண்டு அவளை அப்படியே தூக்கியவன் அவளை கண்ணிமைக்காது பார்த்து கொண்டே படுக்கையில் படுக்க வைத்து தூங்குடி என சொல்லி அவனும் அவள் அருகில் படுத்து கொண்டான். அம்மோ, உன் கூட கூடலில் மட்டுமே நான் எப்பவும் இருக்கணும் என்று ஆசைப்பட்டதில்லை, நீ என் பக்கத்தில் இருந்தாலே போதும் எனக்கு, நீ மீண்டும் மீண்டும் என சொல்லிக் கொண்டே தூங்கி போனான். மதுமதியின் வருகை ஒருத்தருக்கு இனிமையாகவும் ஒருத்தருக்கு தலைவலியாகவும் மாறப்போவதை அறியாமல் இருவரும் வெவ்வேறு மனப்போராட்டத்தில் உறங்கிக் கொண்டே இருந்தனர். இந்த அத்தியாயத்தை கேட்டுட்டு என்னை யாரும் திட்டக்கூடாது, இனி வரப்போற அத்தியாயத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.